யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம். திரு விவிலியம் படிக்க நேரமில்லையா? கவலையை விடுங்க. திரு விவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திரு விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம். கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம். விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம டிடி கிரியேஷன் பைபிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் 98. இந்த திருப்பாடலும் அனைத்து உலகின் தலைவர் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் என்றும், இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்ததால் உலகில் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்றும், யாழினை மீட்டியும் எக்காலம் முழங்கியும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்றும், ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார், பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் என்றும் ஆண்டவரின் புகழை எடுத்துரைக்கும் இந்த திருப்பாடலை பக்தியோடு கேட்போம். தினம் ஒரு திருப்பாடல். திருப்பாடல் 98. அனைத்து உலகின் தலைவர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் ஆண்டவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள், ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார், பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆமேன். இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திருப்பாடல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள்
உங்களை வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த திருப்பாடல்ல சந்திக்கலாம்.